ஹலோ ஆல் வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி அட் சின்னசாமி ஸ்டேடியம். இப்போதான் அதே பெங்களூர்ல கேகேஆரோட தோத்தாங்க ஆர்சிபி. அதே கிரவுண்ட்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பீடாக். வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? லாஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. அதாவது ஐபிஎல் 2023 பேட்டிங் ஃபர்ஸ்ட் 201 ஃபார் 5 ஆவரேஜ் ஸ்கோர், பேட்டிங் செகண்ட் 208 ஃபார் 6 அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ரெண்டு மேட்சும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப் வந்து ஒரு பிலோ பார் ஸ்கோர் போட்டாங்க, ஆர்சிபி சேஸ் பண்ணாங்க. இவங்களும் ஒரு பிலோ பார் ஸ்கோர் போட்டாங்க. லாஸ்ட் டைம் கல்கட்டா ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி நம்ம சொன்னோம்னா பவர் பிளே 45 ஃபார் 1, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் 80 ஃபார் 2 செட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஆர்சிபி பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 85 ஃபார் 2 தேர் ஓகே. 11 ஓவர்ஸ்ல 135 ஃபார் 4 சொன்னோம். ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் ஆர்சிபி வந்து ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் 134 ஃபார் 3, 6 ரன்ஸ் மோர் தேன் த அல்கோரிதம். கடைசி 5 ஓவர்ல நீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்தீங்க, 65 ரன்ஸ் மினிமம் வரணும், வரல. 48 ஃபார் 3, they ended up with 182 ஃபார் 6. இதே கேகேஆர் பாருங்க, பவர் பிளேல 85 ஃபார் நோ லாஸ், ஆஃப்டர் 10 ஓவர்ல 112 ஃபார் 2, கேம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் 167 ஃபார் 2, இட்ஸ் a mere formality. Particularly when you know 200 is needed and you are slightly on the weaker side when it comes to bowling அப்படிங்கும் போது it is going to be difficult for them to defend a target like that. So இப்ப பார்ப்போம். highest first inning score 226 for 6 CSK versus RCB. Highest second inning score 218 RCB versus CSK. Highest chase 213 for 9 LSG versus RCB, and they are going to face the same opponents again. Seamers overall economy 9.71, spinners economy 9.22. You need spinners here. அப்புறம் சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 19.6, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 22.7. இப்போ ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2.5 ஓவர்ஸ் தான் போட்டாரு அந்த தாகர், நாட் பேட், 23 ஃபார் 1. கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ் 66 ஃபார் 1. இன்ஸ்பைட் ஆஃப் தெம் த ஸ்பின்னர்ஸ் நாட் ரியலி கம்மிங் குட். ரெண்டு பேரும் அடி வாங்கினாங்க, வருண் சக்கரவர்த்தியும் சரி, இவரும் சரி, நரேனும் அடி வாங்கினாரு. இவரு மட்டும், அனுகுல் ராய் மட்டும் 2 ஓவர்ல 6 ரன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி couldn't get on to that அப்படிங்கும் போது நம்ம சொல்லினே இருக்கிறோம் வில் ஜாக்ஸ்னு, பட் ஐம் நாட் ஷூர் வெதர் தேர் கோயிங் டு பிளே தட். ஸோ அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி, கோலி, ஃபாஃப், கிரீன், இப்ப பட்டிதாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைன்னா ஆர் தே கோயிங் டு கோ பேக் டு மஹிபால் லொம்ரோர் தெரியல. அதுதான் ஒரே ஒரு கொஸ்டின். கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பீடா. இப்பதான் ஆண்டி ஃபிளவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு, இந்த டாப் 5 வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணா பெரிய பெரிய ஸ்கோர்லாம் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாங்கிறத விட கொடுக்கணும், டு பி ஆனஸ்ட் வித் யூ. ஏன்னா விராட் கோலியை தவிர யாருமே கன்சிஸ்டன்டா அடிக்கல. அதாவது நீங்க ஒரு டாப் 4 எல்லாருமே ரன் அடிக்கிறாங்க, பட்டிதர் மட்டும் தனியா தெரியறாருன்னா அவரை நீங்க டிராப் பண்ணலாம். மேக்ஸ்வெல் ரன் அடிக்கல, அனுஜ் ரவாத் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரன் அடிச்சாரு, அதுக்கப்புறம் ரன் அடிக்கல. டிகே வந்து நல்லா பினிஷ் பண்றாரு, கோலி நல்லா ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 30 அடிச்சாரு, அப்புறம் 2 மேட்ச் அடிக்கல. கிரீனு வந்து பெருசா எதுவும் அடிக்கலங்கும் போது பேட்டிங் டோட்டலா ஃபெயில் ஆகும் போது யூ கேனாட் டார்கெட் ஒன் பிளேயர் போது என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் ஹிம் அனதர் சான்ஸ், ஒன் மோர் சான்ஸ் ஆர் ஈவன் 2 chances then to say okay I'm going to replaceன்றதுனால. ஸோ நான் சொல்றேன் either it's பட்டிதார் ஆர் லொம்ரோர் அப்படின்னு, ஃபாலோட் பை மேக்ஸ்வெல், அனுஜ் ரபாத், தினேஷ் கார்த்திக், மயங்க் தாகர், அல்சாரி. அவர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்சாரிக்கு பதிலா ரீஸ்டாப்லி வில் ஷோர்லி கம். ஏன்னா அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து ஹஸ் பீன் எக்ஸ்பென்சிவ், அந்த ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன். ஷூரா ரீஸ்டாப்லி உள்ள வராரு, இல்லைன்னா லாக்கி ஃபெர்குசன், ஃபாலோட் பை சிராஜ். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி a toss up between who is going to be the impact sub, யாஷ் தயால் ஆர் விஜய் குமார் வைஷாக். 2 பேர்ல ஒருத்தர் தான் இருப்பாங்க, வேற எதுவும் சேஞ்ச் இருக்காது. பண்ணா 2 சேஞ்ச், பட்டிதார் அவுட், லம்ரோர் இன், அல்சாரி அவுட், ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers that is லாக்கி ஃபெர்குசன் ஆர் ரீஸ்டாப்லி இன். இப்போ எல்எல்சி பார்த்தீங்கன்னா பெருசா எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல், படிக்கல், பூரன், ஸ்டாய்னிஸ், பதோனி, குருணால் பாண்டியா, பிஷ்னாய். ஐ ஃபீல் ஷாமார் ஜோசப் will come in place of Naveen Ullah considering the pacey nature of சின்னசாமி ஸ்டேடியம். மயங்க் யாதவ், மோஷின் கானோட இன்ஜுரி பத்தி எனக்கு தெரியல, அவர் வெளியில அப்படின்னா ஐ திங்க் சிவம் மாவி ஆல்சோ who can swing the ball either ways is decently quick will come in, and the impact sub is going to be தீபக் ஹூடா. ஸோ அதுலயும் பெருசா இது கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 10 ஓவர்ஸ் 80 ஃபார் 1 ஸ்டார்ட் யாரு கொடுக்க முடியும்? டிகாக் இஸ் பேக் டு ஃபார்ம், ராகுல் எப்படி ஆடுவார்னு தெரியும், இஸ் அ லோக்கல் பாய். Padikal is also conventional, and then comes either Pooran or Badoni based on the situation. இது கொஞ்சம் ஸ்டெடி பேட்டிங் லைனப். கோலி இஸ் இன் a form of his life. ஃபாஃப் இஸ் டெஃபினட்டா அடிப்பாரு, இங்க சந்தேகமே கிடையாது.
Green is going to be 3. He's also showed some form. I still back Patidar is a quality player போது பெருசா இங்க எதுவும் இல்ல. அங்கேயும் யாருமே பெருசா அடிக்கல. பட் கோலி ஹஸ் பீன் அண்ட் கிரேட் ஃபார்ம் அண்ட் ஃபாஃப் ரியலி ரெலிஷியஸ் சின்னசாமின்றதுனால கொஞ்சம் ஸ்லைட்டா பர்டிகுலர்லி இந்த ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு போது கொஞ்சம் ஆர்சிபி பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் த்ரஸ்ட் கொடுக்கறது அனுஜ் ரவாத் he showed that what he is capable of. தினேஷ் கார்த்திக் he showed what he is capable of. நிறைய வருஷமா காமிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெருசா பேட்டிங்ல எனக்கு இல்ல. இப்ப இவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பதோனி 4 இருந்துட்டோம்னா பூரன், ஸ்டானிஸ், குருணால் பாண்டியா அது கொஞ்சம் ஃபயர் பவர் இருக்குன்றதுனால அந்த டெத் ஹிட்டிங் இவங்களுக்கு கண்டிப்பா எட்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் விச் ஹஸ் டு பி பொட்டன்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏர்லியர் பிரேக் த்ரூ கொடுக்க செய்ய ஷமார் ஆர் நவீன் போத் ஆர் வெரி குட். மயங்க் யாதவ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குவிக். மோஷின் கான் ஆனார்னு இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். ஆல்சோ சிவம் மாவி இஸ் குட்ங்கும் போது அந்த பேஸ் எட்ஜும் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பின் எட்ஜின்னு பாத்தீங்கன்னா பிஷ்னா அண்ட் குருணால் பாண்டியா cannot be compared with them அப்படின்றதுனால எல்எஸ்ஜி will definitely go with an edge of 56-44. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்றீங்களா? ஆர்சிபி ஜெயிப்பாங்க பீடா, ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ லெட் சி ஹவ் இட் கோஸ். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் தென் வேற லெவல்ல நாளைக்கு ஆடிடுவாங்க ஹோம் கேம். நீங்க சொன்ன மாதிரி அந்த டாப் 5 இன்னும் பார்ட்டிக்கு வரல கோலி தவிர. பேட்டர்ஸ் நாளைக்கு பார்ட்டிக்கு வர போறாங்க அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. அல்சாரி சரியாவே போடல லாக். இது அதுக்கு பதிலாக டாப்லி வந்தா கண்டிப்பா இட் வில் பி அன் எக்ஸலன்ட் சேஞ்ச். ஸோ தே வில் கம் டு த பார்ட்டி அண்ட் தே வில் வின் த மேட்ச் டுமாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன பாப்பா நீங்க சொல்றதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப நான் ஃபேண்டசி அப்படின்னு யாருக்கு போவேன்னா விராட் கோலியை விடாதீங்க, ஃபாஃபை விடாதீங்க, இந்த மயங்க் யாதவ் லுக்ஸ் வெரி குட் அவரை விடாதீங்க 3. அதுக்கப்புறம் ஐ ஃபீல் பிஷ்னா இஸ் கோயிங் டு பி அமங் விக்கெட்ஸ் அண்ட் குருணால் பாண்டியா வில் ஆல்சோ பி அமங் விக்கெட்ஸ். ஸோ என்னோட 5 பிக்ஸ் this is going to be Faf, that is going to be Kohli, that is going to be Mayank Yadav, that is going to be Bishnoi, and it's going to be Krunal Pandya because of his all-round abilities. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா உங்களோட அந்த டாப் 2 யாரு? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எல்லாமே பேங்க் தான் நீங்க சொன்னது. இந்த பக்கம் கேமரூன் கிரீன் பேட்டிங்கும் வரும், 1-2 போட்டு எடுப்பாரு. அந்த பக்கம் நிக்கோலஸ் பூரன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இது தவிர எக்ஸ்ட்ரா ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா லோக்கல் பாய் KL ராகுல் விளையாண்டாரு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கிரீன், KL ராகுல், நிக்கோலஸ் பூரான் என்னுடைய பிக் ஸ்பீடா. ஸோ எல்லாமே சொல்லியாச்சு, அனாலிசிஸ் கொடுத்துட்டீங்க, பிளேயிங் 11 எட்ஜ் கொடுத்தாச்சு, ஃபேண்டசி சொல்லியாச்சு. இந்த மேட்ச் நீங்க எல்எஸ்சிக்கு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க, ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். எனக்கும் அதுதான் ஆசை. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, வாட் தே காட் டு டு, தே பேட் ஃபர்ஸ்ட், தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் டு 200. விராட் கோலி ஹாஸ் டு பேட் until 15 overs and others has to be really calculative in the way they progress their innings. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா பொறுமையா ஆடணும். மேக்ஸ்வெல்ல பின்னாடி அனுப்பணும். என்னோட இது எப்படின்னா மேக்ஸ்வெல்ல 10 ஓவருக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. நான் ஏன் கிளாஸனை முன்னாடி இருக்கங்க மேக்ஸ்வெல்ல பின்னாடி இருக்கங்கன்னா there is a reason behind it. Maxwell tried to attack you right from ball 1, but கிளாஸன் பார்த்து ஆடுறாளும் போது மேக்ஸ்வெல் நீங்க பின்னாடி வச்சுங்க. தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருந்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மோர் டிஸ்ட்ரக்டிவ்ன்றதுனால தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ எம் சேயிங் அபவுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தே ஹேவ் டு யூஸ் மேக்ஸ்வெல் ஆஸ் அ bowler if they are not using the second spinner, and Mayank Yadav has to bowl 4 overs. He's not been that expensive, he bowls well அப்படிங்கும் போது பூரனை தவிர பூரன் இஸ் கிரேட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அந்த ஒரு மேட்ச் மட்டும் நான் பார்க்க மாட்டேன். அபார்ட் பூரன் இஸ் நாட் தேர், ஐ வாண்ட் him to be used. Even it is Deacock also, he can really bowl well. நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் படிப்பாரு. So it's a chance of him getting him out அப்படின்றதுனால the way RCB can strategize and really plug their holes on what it is, நீங்க சொல்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டாஸ் விட்டுருங்க. டாஸ் வின் பண்ணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேட் அவன் உள்ள போட்டானா கூட ட்ரை அண்ட் கெட் அரௌண்ட் 195 to 205. They use their resources well when it comes to seamers and spinners. They really got a chance. அதனால நான் சொல்றது தப்பாய் நீங்க சொல்றதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நிறைய தடவை நடந்திருக்கு. As an RCB fan, I want my analysis to go wrong and your prediction to go right. அது நாளைக்கு என்ன ஆகும்னு தான் தெரியும். If they play the right combination. One thing is very sure, they have tried Alzari. They want to go with the same combination. They have to go with either Restopley கொஞ்சம் fuller lens போடுவாரு. I would rather prefer Restopley. I would want Patidar to give me another chance. But என்ன அப்போதும் தெரியல. Let's hope for the best. Octopus has said that RCB is going to win, and I also only want RCB to win. Let's see. We will come back for a preview, for review, to entertain you to yet another episode for IPL. Thanks a lot and bye-bye.